இந்த நாளிலும் 2 வசனங்களை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலிருந்து உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 2 வசனங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 29-30 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். என்னுடைய கவனமெல்லாம் இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள், இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். அதிலே தான் என்னுடைய கவனம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள், நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? எப்பாப்ராதீத்துவை குறித்து பவுல் எழுதுகிறார். அவருடைய சுயநலமற்ற சேவையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். எப்பாப்ராதீத்துவுக்குள் இருந்த கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து அவர் பேசினார். இந்த கிறிஸ்துவின் சிந்தை மற்றவர்களை மேன்மையாய் எண்ண வைக்கிறது என்பதை எப்பாப்ராதீத்துவின் வழியாக வெளிப்படுகிறது என்பதை பவுல் சொன்னார். இவர் பவுலுடைய குறைவில் நிறைவாக்குவதற்கு ஊழியம் செய்தார். தன்னுடைய தேவனுடைய ஊழியத்திலே தன்னுடைய உயிரையும் எண்ணாமல் அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். இப்படிப்பட்டவர்களை, தன்னலமற்றவர்களை, கர்த்தரை மாத்திரம் தங்களுடைய முழு நோக்கமாய் கொண்டவர்களை, பிறரை குறித்த சிந்தை உள்ளவர்களை, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களை, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று தங்களுடைய உயிரையும் பார்க்காமல் தியாகம் செய்கிறவர்களை கனமாய் எண்ணுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த கனமாய் எண்ணுங்கள், கனம், ஆங்கிலத்திலே ஹானர் என்ற ஒரு வார்த்தை முக்கியமாய் நாம் பயன்படுத்தலாம். கனம் பண்ணுவது, தமிழில் மரியாதை, கௌரவம், இது போன்ற வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். கனம், மரியாதை, கௌரவம், ரெஸ்பெக்ட், ரெவரன்ஸ், டிக்னிட்டி, ஹானர், இது போன்ற வார்த்தைகள் ஆங்கிலத்திலே இதற்கு இணையான வார்த்தைகள். வேதாகமம் முழுவதும் கவனிக்கும் போது ஒரு 11 விதமான கனம் பலருக்கும் கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது. வேகமாய் அந்த குறிப்புகளை நான் சொல்லிக் கொண்டு போக விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த கனம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு கனம், மகிமை எல்லாம் அவருக்கே உரியது. அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். சகல கனத்திற்கும் சகல துதி ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் மேலானவர், உயர்ந்தவர். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை நாம் கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் எப்படி கனம் பண்ணுவது என்றால், அவரை ஆராதிப்பதன் மூலமாக நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அவர் ஒருவரையே நாம் ஆராதிக்கிறோம். சிலர் சிலைகளை வைத்து ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் சிலைகள் இல்லாமலேயே ஆராதிக்கிறார்கள். வேதவாக்கியம் சொல்லுகிறது, நம்முடைய அன்பு தேவன் மீது இருந்து வேறு எங்கேயாவது நாம் வைத்து விட்டால் அதுவே நமக்கு சிலை வணக்கமாக மாறிவிடுகிறது.
பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரங்களிலும் சிலைகள் இல்லாமலேயே நாம் பலதையும் வழிபாடு செய்கிறோம். பெயரளவிலே தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறோம், ஆனால் அவரை முதல்வராக நாம் வைப்பதில்லை. We give first place for God. We give priority for God, but not the preeminence for God. தேவனுக்கென்று தேவனை அவரை நாம் முதல்வராய் வைப்பதில்லை, ஆனால் முதலிடம் கொடுக்கிறோம் பல இடங்களிலே. ஓப்னியும் பினேகாசும் ஏலியின் பிள்ளைகள். பெலிஸ்தரோடு யுத்தம் ஏற்பட்டது. அவர்கள் மும்முரமாக இஸ்ரவேலருக்கு விரோதமாக அணிவகுத்து நின்று திடன் கொண்டு புருஷராயிருந்து யுத்தம் செய்ய வேண்டும், ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டார்கள். அவசர கோலமாக ஓப்னியும் பினேகாசும் கர்த்தருடைய பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு போனார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று. கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டி கொண்டு போயாச்சு. இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் ஓப்னியும் பினேகாசும் அவசரத்திற்கு ஆண்டவரை பயன்படுத்தினார்கள், முதலிடம் கொடுத்தார்கள். ஆனால் அவரை தங்களுடைய வாழ்வில் முதல்வராக வைக்கவே இல்லை. சுயபோகம், துரிச்சை, அதிகப்படியான பல்வேறு பெருந்தீனி, வேசித்தனம், உலக ஆசைகள், இவைகளிலே மூழ்கி போயிருந்தார்கள். தேவனை அவர்கள் முதல்வராக வைத்து கீழ்ப்படிந்து நடக்கவே இல்லை, கர்த்தரை கனம் பண்ணவே இல்லை. ஏலியிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீயோ உன் பிள்ளைகளோ என்னை கனம் பண்ணுவதில்லை. நீ என்னை கனம் பண்ணுவதை விட உன் பிள்ளைகளை அதிகமாய் கனம் பண்ணினாய். ஆகவே ஒரே நாளிலே இந்த 3 பேரும் மரித்து போனார்கள். கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால் அவரை முதல்வராக வைப்பது. ஏதோ ஜெபம் பண்ணிவிட்டு நம்முடைய இஷ்டம் செய்வதல்ல, ஆனால் அவரிடம் கேட்டு செய்வது, அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்மை சமர்ப்பிப்பது. தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமானது. தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஏடாகூடமாக எங்கேயோ நம்மை தள்ளிவிடுவார் என்று நினைத்து நம்முடைய சொந்த விருப்பம், நம்முடைய தெரிந்தெடுத்தலை நாம் செய்து கொண்டிராமல் கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால் அவரை ஆராதிப்பது. அவரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிவது கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவரை கனப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்விலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். நமக்கு வசதியாக இருந்தால் கீழ்ப்படிவோம். நமக்கு வசதிப்படாவிட்டால் அந்த காரியங்களை நாம் தள்ளிவிட்டு நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது எப்போதும் மனுஷருடைய மூளைக்கு அல்லது பொதுவான சிந்தைக்கு, காமன் சென்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு ஏற்றதாக எப்போதும் இருக்காது. எதிர்மறையாக கூட இருக்கலாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று. உன் தேசம், உன் தகப்பனுடைய வீடு, உன் இனம் யாவற்றையும் விட்டு விட்டு போ என்று சொன்னார். இது பொது அறிவுக்கு ஏற்றது அல்ல. சாராளே கேட்டிருக்க கூடும் ஒருவேளை. எங்கே போக சொன்னார் தெரியாது. அந்த இடம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது ஆபிரகாமுக்கு தெரியாது. எத்தனை நாளாகும் போய் சேர்வதற்கு தெரியாது. இத்தனை ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போகும்போது ஆகாரத்துக்கு என்ன செய்வது தெரியாது. பொது அறிவுக்கு ஏற்றதாக இல்லை. கேட்கிறவர்களுக்கு அது சிறப்பாக தோன்றவில்லை. ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார்கள். என்ன ஆலோசனை கொடுப்பார்கள்? போக வேண்டாம், தெரிந்து விட்டு போ. அவருடைய சொந்த உணர்ச்சியும் பேசியிருக்கும். ஆமா, எனக்கு தெரியாது, எப்படி நான் காலடி எடுத்து வைப்பது? சூழ்நிலை சொல்லுகிறது போகாதே.
சொந்த உணர்வு சொல்லுகிறது போகாதே, மனைவி சொல்லியிருப்பாள் போகாதே, எல்லாரும் சொல்லுகிறார்கள் போகாதே. ஆனால் போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதானே விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு பூரண அர்ப்பணிப்பு, ஒரு தொடர்ந்த கீழ்ப்படிதல், ஓயாத கீழ்ப்படிதல், உறுதியான நம்பிக்கை. இவைகள் சேரும்போதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்வது எப்போதும் நம்முடைய மனதுக்கு, நம்முடைய சொந்த மூளை அறிவுக்கு ஒத்து போகும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துவது என்பது கொடுப்பதின் மூலமாக கனப்படுத்தலாம். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:8 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை கனம் பண்ணு. மல்கியாவின் நாட்களிலே எவ்வளவு ஆன்மீக வாழ்க்கை சீரழிந்து காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நான் பிதாவானால் நீங்கள் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே? நான் எஜமானானால் நீங்கள் எனக்கு கொடுக்கும், எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நொண்டியானதை, கூனு, குருடு, கரடு பிடித்ததை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வருகிறீர்கள். இதை உன்னுடைய அதிபதிக்கு கொண்டு போய் கொடு பார்க்கலாம், அவன் அதை அங்கீகரிப்பானோ? ஆனால் நீங்களோ எதை கொடுத்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அங்கீகரிப்பார், கர்த்தருக்கு என்னுடைய காணிக்கை போதும் என்று நினைத்து என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஏலியினுடைய குடும்பத்தோடு கர்த்தர் பேசினார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். கர்த்தரை கனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக தாய் தகப்பனை கனம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளிலே 4வது கட்டளை, முதலாவது கட்டளை நானே உன் தேவன். 2வது கட்டளை என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். 3வது கட்டளை என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் பாதுகாக்க வேண்டும். 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அதான் 3வது கட்டளை. 4வது கட்டளை உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கட்டளைகளில் அது 4வதாக வந்தாலும் வாக்குத்தத்தத்தோடு கூடிய முதலாம் கட்டளை அதுதான். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி அல்லது அவனுடைய ஆழம், அகலத்தை கணக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான அளவுகோல் என்னவென்றால் பெற்றோர்களை கனம் பண்ணுவது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் பெற்றோர்களோடு போய் கீழ்ப்படிந்திருந்தார், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். இது நியாயம், இது கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய, கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள்? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயிருந்தால் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களாயிருப்பார்கள். எத்தனை நேரங்கள் பெற்றோர்களோடு முரண்டு பிடிக்கிறோம், வாக்குவாதம் செய்கிறோம், முரட்டாட்டமாய் நடந்து கொள்ளுகிறோம். சிம்சோன் தன்னுடைய பெற்றோர்கள் அருமையான ஆலோசனை சொன்னார்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட நமக்கு உறவு இருக்கக்கூடாது. நீ ஒரு நசரேயன், அப்படியே உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே ஒருத்தியை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியும் கூட அவள் எனக்கு வேண்டும், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று பிடிவாதமாய் தாயையும் தகப்பனையும் கட்டாயப்படுத்தி பயமுறுத்தினான். வழியின்றி அவர்கள் கூடயே சென்றார்கள். நடந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அடுத்த 20 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அநாகரிகமான
பெண்களோடையே ஜீவனம் பண்ணினான். அவன் கண்ட பெண்களிலே தன்னுடைய தாய் ஒருத்தியை தவிர ஒரு பெண் கூட நல்லவளே இல்லை. அத்தனை பேரும் அத்தனை பெண்களும் துரோகம் செய்தார்கள். அத்தனை பெண்களிடத்தில் உண்மையை கூறினான். நல்லவளாயிருந்த தன்னுடைய தாயினிடத்தில் உண்மையை அவன் கூறவே இல்லை. பார்க்கின்ற இடமெல்லாம் காதலிப்பது, கண்ணடிப்பது அவனுடைய ஓயாத பழக்கமாக இருந்தது. இறுதியாக அவனுடைய கண்களே பிடுங்கப்பட்டது. அவன் பிசாசனுடைய கையில ஒரு பொம்மை போல, தலையாட்டி பொம்மையை போல மாற்றப்பட்டான். வேடிக்கை காண்பிப்பதற்காக அவனை கொண்டு போனார்கள். தாயையும் தகப்பனையும் அலட்சியம் செய்யாதே. வயது சென்றாகும் போது தாய் தகப்பனை அடிக்காதே. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய். அவர்களுக்கு அவருடைய சிந்தனைக்கு மதிப்பு கொடு. அவர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய். வேதம் பல இடங்களில் அதை சொல்லுகிறது. நாம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது கர்த்தருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு கனம். இதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. கர்த்தரை கனம் பண்ணுவது இப்படித்தான். மூன்றாவதாக, அதிகாரிகளை நாம் கனம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கனம் செய்ய வேண்டும் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே வாங்க. முன்னாடி 14வது வசனத்தில், மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். அதிகாரங்கள் முழுவதும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆராதனைகள் இப்படி பகுத்து நடத்தப்படுகிறது. இதை நாம் இந்த நாட்களில் அங்கீகரித்து அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை நாம் மதித்து நடக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் தனிப்பட்ட விதமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் அவர்களுடைய கரங்களிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமான செயலை அவர்கள் சொல்லாத வரைக்கும் நாம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். இன்றைக்குள்ள இந்த தொற்று நோயினுடைய பெரும் பாதிப்பை நாம் அறிந்திருக்கிறபடினால் இப்படி நம்மை அவர்கள் சொல்றபடி கீழ்ப்படிந்து நடப்பது அவசியமாகிறது. எல்லா விஷயத்திலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு முரண்பாடான காரியங்களை அவர்கள் சொல்லாத வரைக்கும் நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இது தேவனுக்கு கீழ்ப்படிவது. அதிகாரம் தேவனால் வந்திருக்கிறது. ராஜாவை கனம் பண்ணுங்கள். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கும் அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்களது நிருபம் 13வது அதிகாரத்திலே ரோமர் 13:7வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படி வேதம் அறிவுறுத்துகிறது. அவர்களை கனம் செய்யும்படி அறிவுறுத்துகிறது. இப்படி கனம் செய்வது நம்ம அவங்கள ஐஸ் வைக்கிறோங்கிற அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை அவர்களுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்தில் என்னை அழைத்து விட்டார்கள். நான் போனேன். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அங்கே போய் நான் பூனை மாதிரி கீழே நாய் மாதிரி குறுக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சரியாய் நடப்போம் என்றால் நிமிர்ந்து நிற்கலாம். ஆனாலும் பணிவு வேண்டும்,
அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அவர்களிடத்தில் பேச வேண்டிய விதமாய் பேச வேண்டும். அது நமக்கு நன்மையாக மாறுகிறது. அதனால் திரும்பி என்னை கூப்பிடவே இல்லை இதுவரைக்கும். அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், போட்டோ எடுத்தார்கள், போனார்கள், முடிந்து போனது. நாம் பேசுகிற விதம், நாம் நடந்து கொள்ளுகிற விதங்கள் மிகவும் முக்கியமானது. அதிகாரிகளிடத்தில் பேசுகிறோம். ஆண்டவரால் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நமக்கு அரசாங்கம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எஜமான்களாய் இருக்கிறவர்கள் பல இடங்களிலே நாம் பணி செய்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரர்களாய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. 1வது வசனத்திலே, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடி அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். பவுல் இந்த கடிதத்தை எழுதுகின்ற நாட்களில் அடிமை வியாபாரம் இருந்தது. அடிமைகள் ஒரு வீட்டிலே அநேகம் பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு உரிமை கிடையாது. அடிமைகள் ஒரு உயிருள்ள மிருகங்களைப் போல பயன்படுத்தப்பட்டார்கள். எஜமான் நினைத்தால் எதையும் செய்யலாம். அவர்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த குற்றத்திற்கும் சட்டங்களே இல்லை. அப்படிப்பட்ட நாட்களில் ஒருவேளை அடிமையா யாரும் இருக்க வேண்டாம், எல்லாரும் விடுதலைக்காக புரட்சி செய்யுங்கள் என்று பவுல் எழுதவில்லை. பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். தேவனுடைய நாமம் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கக்கூடிய அடிமைகள், அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர், ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரராக எண்ணிக்கொள்வது மட்டுமல்ல, எஜமான்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதிகமாய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நம் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நமக்கு ஒருவர் வேலை கொடுக்கிறார். நமக்கு ஒருவர் அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அவர்தான் சாயங்காலம் ஆகும்போது அல்லது வார கடைசியிலே அல்லது மாதத்தின் கடைசியிலே சம்பளமும் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் சொல்வதை கீழ்ப்படியலாம். வாக்குவாதம் செய்வதல்ல, எதிர்த்து பேசுவதல்ல, முரட்டாட்டமாய் நடந்து கொள்வதல்ல. எத்தனை பேர் தினசரி ஒரு வேலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் சிலரை பார்க்குறேன், இந்த டீ மாஸ்டராக இருக்கிறவங்க, புரோட்டா மாஸ்டராக இருக்கிறவங்க. நான் பல நேரங்களில் பார்க்குறேன், இன்னைக்கு இந்த கடையில் இருக்கிறாங்க, மறுநாள் பார்த்தா வேறொரு கடைக்கு போயிடுறாங்க, இன்னொரு ரோட்டு கடைக்கு போயிடுறாங்க, இன்னொரு ஹோட்டல் கடைக்கு போகிறாங்க. என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? திறமை இருக்கிறது, ஆனால் அவரிடத்தில் பணிவே இல்லை. ஆகவே அந்த எஜமான் அவர்களை வைத்து கொண்டு வேலை செய்ய முடிவதில்லை. நம்ம வேலைக்கு போயிருக்கிறோம், நமக்கு ஒருவர் வேலை கொடுத்திருக்கிறார், நாம் அவரால் பிழைக்கிறோம், அவர் நமக்கு நன்மை செய்கிறார் என்று நினைப்பதில்லை. முதல் போட்டவர் ஒருத்தர், அதான் முதலாளி. அவருக்கு நாம் தொழிலாளி. அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களை அற்பமாய் நினைக்கவோ, ஒருவேளை அவர்களுக்கு நம்முடைய திறமை அவர்களிடத்தில் இல்லை, ஆனாலும் அவர்கள் நமக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். நம்முடைய அறிவு அவர்களுக்கு இல்லை, ஆனாலும் அவர்கள் நம்முடைய எஜமான்கள். எங்கே போனாலும் சரி, தோட்டங்களுக்கு வேலைக்கு போனாலும் சரி, என்ன கான்ட்ராக்ட் வேலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துலையும் நம்ம எல்லாருமே வேலை செய்யும் போது நமக்கு மேலே ஒரு எஜமான்கள் இருக்கிறார்கள், யாரோ இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கேட்டு அவர்களுடைய விருப்பத்தை நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் எதிர்பார்ப்பதை விட இன்னும் அதிக நன்மையாய் செய்ய நமக்கு திறமை இருக்குமானால்
அதை சொல்லி தெளிவுபடுத்தலாம், தவறேதும் இல்லை. எதிர்பார்த்ததை விட அதிக நலமாய் செய்து கொடுப்பதிலே தவறேதும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்து நிற்பதோ உண்மையற்றவர்களாக இருப்பதோ வேதம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்களுடைய எஜமான்களை கனம் பண்ணுங்கள். இந்த எஜமான்கள் சில நேரங்களில் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் மோசமானவர்களாயும் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாயும் இருக்கலாம் என்று சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். 2:18 21. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சில நேரங்களில் நீங்க சுய தொழில் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு மேலே யாரும் இல்லை, கீழே யாரும் இல்லை. ஆனால் உங்களுடைய மனைவி சில நேரங்களில் உங்களுடைய டைரக்ஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மனைவிமாருக்கு அவர் தான் எஜமான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன்தான் எஜமான். முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல. நம்ம சில நேரம் சொல்லுவோம் இதை ஒரு சாக்கா வச்சு, அவர் நல்லவராக இருந்தால் நம்ம கீழ்ப்படியலாம், அவர் கண்ணா பின்னாடி திட்டுறார், அவர்கிட்ட யாருங்க வேலை செய்வார்? ஆனால் சில நேரங்களில் இப்படி திட்டுறவங்கிட்ட நீங்கள் பவ்யமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை தவிர வேற யாரையுமே அவங்க வச்சுக்கிட மாட்டாங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கோவப்படுறவங்கள்ட்ட சில நேரம் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட, வேலை கொடுக்குற அந்த எஜமான்கிட்ட, முதலாளிகிட்ட அல்லது அந்த பண்ணையார்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறீங்க, கண்டபடி திட்டத்தான் செய்வார். ஆனால் பணிவோடு போங்க, ஒருவேளை நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிடும். எல்லாருக்கும் வேலை இல்லாட்டியும் உங்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர்கிட்ட பண்பு ஒருவேளை இருக்கலாம். ஆகவே முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் மாத்திரமல்ல, இது தேவனுடைய கட்டளை. கீழ்ப்படியுங்கள், கட்டளை. எஜமான்கள் கீழ்ப்படிய வேண்டும். பல விஷயங்கள் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் குறிப்பு அதிகம் இருக்கிறது. முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதிர் வயது உள்ளவர்கள், லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் இதெல்லாம் நாம் செய்யும் போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது கர்த்தருடைய கட்டளை. 19வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். 32, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணு. அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்த நிமித்தம் அவர்கள் மேலும் அவருக்கு கோபம் உண்டது. ஆனால் அவன் என்ன செய்தானா பாருங்க, அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரு மட்டும் காத்திருந்தான். நம்மை விட வயது சென்றவர்கள், அவர்கள் பேசும்போது குறுக்க பேசிட்டு இருக்கிறதே நல்லதில்லை. அவங்க பேசி முடிக்கட்டும். கருத்துக்கள் நமக்கும் இருக்கிறது, சொல்லலாம். சற்று பொறுமையோடு சொல்லுகின்ற பக்குவமாக பண்போடு கூட அந்த இடத்துல பேசுவது நல்லது. காரணம், நம்மை விட வயது சென்றவர்கள் இருக்கிறார்கள், வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அது. வாக்குவாதம் செய்வதல்ல அவர்களோடு. அவர்கள் பேசும்போது குறுக்கிட்டு பேசி அதை அடக்குவதல்ல. அவர்கள் பேசி முடிக்கட்டும், பொறுமையாக இருந்து கேட்டுவிட்டு அதற்கு அடுத்து நம்முடைய கருத்துக்களை சொல்வது நல்லது. இப்படி முதிர் வயது உள்ளவர்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்வது நல்லது. தாவீது தன்னுடைய அந்திம நேரத்தில் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். அது பிறகு என்ன செய்தார் தெரியுமா? அவரே எழுந்து சாலமோனை பணிந்து கொண்டார். ராஜா எழுந்திருந்து புதிதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவை பணிந்து கொள்ளுகிறார். இப்படி ஒரு கனப்படுத்துதல் இருக்கிறது. இன்னும் வேதாகமத்தில் நாம் கவனிக்கிறோம்,
நம்முடைய சொந்த சரீரத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நம்முடைய சொந்த சரீரத்தை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் இதை தெளிவுபடுத்துகிறது. 5வது வசனம், உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நல்ல துணிகள் அணிய வேண்டும் என்று விரும்புகிறோம். மற்றவர்களை கவர்ச்சியாக இழுப்பதற்கான ஆடைகள் அல்ல, ஆனால் கண்ணியமான தோற்றத்துக்குரிய ஆடைகள் வேண்டும். மற்றவர்களை வீழ்ச்சியில் தள்ளுவதற்காக அல்ல, துர்ச்சையில் தள்ளுவதற்காக அல்ல, ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்படக்கூடிய அளவுக்கான ஆடைகள் வேண்டும். இது நமக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணி. நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டும், தினசரி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம் ஆண்டவருக்குரியது, நமக்குரியதல்ல. இதை இன்னொருவருக்குரியதாக இருக்கிறபடினால் கவனமாய் கையாண்டு பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். எல்லா விதத்திலும் சரியான ஆகாரம் கொடுக்க வேண்டும், சரியான விதத்தில் நம்முடைய சரீரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதோடு கூட நாம் கனப்படுத்த வேண்டும் நம்முடைய சரீரத்தை என்று கர்த்தர் சொல்லும்போது அசுத்தங்களுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல நாம் நடந்து கொள்ளாதபடி துர்ச்சை, மோகம், குடி, வெறி, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், புகைப்பிடித்தல், அநேக விதமான தீமையான பழக்க வழக்கங்களுக்கு நம்முடைய சரீரத்தை பங்களிக்க கூடாது. நம்முடைய சரீரம் தேவனால் கிடைக்கப்பெற்றது, தேவனுக்குரியது. சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானோர் தங்கும் இருக்கும் ஆலயம். அதை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது, அதை கெடுக்கக்கூடாது. அதை கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும், கண்ணியமாய் காத்து கொள்ள வேண்டும். நாமே நமக்கு மரியாதையை செலுத்த கற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றவர்களுக்கு எப்படி நாம் மரியாதையை செலுத்த கற்றுக்கொள்ள முடியும்? தங்களை மரியாதையோடு நடத்த தெரியாதவர்கள் தான் மற்றவர்களை குடிப்பதற்கும் புகைப்பதற்கும் தீமையை செய்வதற்கும் வம்புக்கு இழுக்கிறார்கள், வலுக்கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆகவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும், கவனமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் கனத்துக்குரியது, மற்றவருடைய சரீரம் கனத்துக்குரியது. சரீரத்தை அசுத்தங்களுக்கு விலகி, ஆபாசங்களுக்கு விலகி, துர்ச்சைகளுக்கு விலகி, தீமையானவைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தேவன் பரிசுத்தத்திற்கு என்று நம்மை அழைத்தபடினால் நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய கைகள், கால்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். தீமையானவைகளை என் கண்முன் வைக்கக்கூடாது. வழி விலகுகிறவருடைய செயல்களை நாம் வெறுக்க வேண்டும். சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பதன் மூலமாய், கண்ணியமாய் காப்பதன் மூலமாய் கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். புருஷர்களை கனப்படுத்த வேண்டும். மனைவிகள் தங்கள் புருஷர்களை கனப்படுத்த வேண்டும். எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். 5:33 எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். அப்படின்னா கனத்தோடு நடத்த வேண்டும் புருஷன். சில நேரங்களில் திறமை இருக்காது, மனைவிக்கு இணையான அறிவு இருக்காது, அனுபவம் இருக்காது, படிப்பு இருக்காது, சம்பளம் இருக்காது.
அழகு இருக்காது, பின்னணியங்கள் இருக்காது. என்றாலும் கர்த்தர் அந்த மனிதனை புருஷனாக மனைவிக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அவனை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். பொது இடங்களில் ஒருபோதும் தன் புருஷனை விட்டு கொடுக்கவே கூடாது. அவருடைய குறைகளை சொல்லி சிரிக்கக்கூடாது. எங்கேயும் தன் கணவனை ஒருபோதும் கனஈனம் பண்ணவே கூடாது. ஒரு மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான். கர்த்தர் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார். ஒரு புருஷனை கனவீனம் பண்ணும்போது கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணுவது குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் புருஷனை கனம் பண்ணும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி, தேர்ச்சி, அதனுடைய ஆழம், இவைகளெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய குடும்பம் தான். குடும்பத்தில் உங்களுடைய சொந்த புருஷன்மாரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இதற்கு இணையான இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், அங்க பாருங்கள், ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து. புருஷனுக்கு செய்கிற பணிவிடைகளை செய்யும் போது பண்போடு செய்யுங்கள், அன்போடு செய்யுங்கள். கடமைக்காக செய்யாதீர்கள், ஏனோ தானோ என்று செய்து விடாதீர்கள், அலட்சியமாக செய்து விடாதீர்கள். நீங்கள் செய்வது ஆண்டவருக்கு செய்வது என்பதை மறந்து போகாதீர்கள். உன் புருஷனை அலட்சியப்படுத்தும் போது நீ இயேசுவை அலட்சியப்படுத்துகிறாய் என்பதை மறந்து போகாது. மீகாள் ஜன்னல் வழியாய் பார்த்து தன் புருஷனை அவமதித்ததை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்து அவளுக்கு வாழ்நாளெல்லாம் குழந்தை இல்லாமல் மாற்றினது மட்டுமல்ல, இம்மானுவேல் இந்த பூமியில் வருவதற்கு அவளுக்கு இருந்த அந்த பெரும் வாய்ப்பை அவள் இழந்து போனாள். இயேசுவின் வம்ச வரலாறில் மீகாளுடைய பெயர் வந்திருக்க வேண்டியது. 3 பெண்களுடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது. ராகாபினுடைய பெயர் இருக்கிறது, ரூத்தினுடைய பெயர் இருக்கிறது, மரியாளுடைய பெயர் இருக்கிறது. மீகாளுடைய பெயர் வந்திருக்க வேண்டும். மீகாள் தான் முறையான மனைவி தாவீதுக்கு. தாவீது மூலமாக, தாவீது மீகாள் மூலமாக இயேசுவின் வம்சாவழி வந்திருக்க வேண்டும். மிக பெரும் வாய்ப்பை இழந்து போனார். எவ்வளவு சோகம், துக்கம். ஆகவே நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் அதை கவனிக்கிறார். புருஷனை அவமரியாதை செய்யாதீர்கள். உங்களுக்கு கிரீடமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். உங்கள் புருஷருக்கு கனம் பண்ணுவதன் மூலமாய். அடுத்து மனைவிகளை கனம் பண்ண வேண்டும். மனைவிகளையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே அப்படி எழுதியிருக்கிறது? பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்களா? 3:7, 1 பேதுரு 3:7, அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால், சீக்கிரம் பயப்படுறவங்க, சீக்கிரம் பதறிடுறவங்க இல்லை, பலவீனமானவர்கள், ஆண்களுக்கு நிகரான பலன் அவர்களிடத்தில் இல்லை. பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களுக்கு. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும். சில பெட்டியில் எழுதியிருக்கும், ஹேண்டில் வித் கேர், கவனமாய் கையாளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? உள்ள இருக்கிற பொருள் எளிதில் உடையக்கூடியது அப்படின்னு போட்டிருப்பாங்க. கண்ணாடி பொருட்கள் எளிதில் உடைந்து விடும். உங்கள் மனைவி பலவீனமானவள், எளிதில் உடையலாம்.
அப்படியானால் எப்படி கையாள வேண்டும்? உடைஞ்சு போகிற பொருளை ரொம்ப கவனமாக கையாளும். உங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளர் ஒன்று நீங்கள் கழுவுறீங்க, சோப்பு போட்டு கழுவுறீங்க. சோப்பு பட்டால் சோப்புக்கும் கண்ணாடிக்கும் எப்படி இருக்கும்? ஒன்று போல வழுகும் கையிலிருந்து. எத்தனை நேரம் அந்த கண்ணாடி பாத்திரத்தை நம்ம உடைச்சிட்றோம். வாங்கி விலை கூடின கண்ணாடிகள் பாத்திரங்கள் மிக சீக்கிரத்தில் திடீர்னு கை நழுவி விழுந்துடும். எவ்வளோ கவனமாக கையாள வேண்டும் கண்ணாடி பொருட்கள். உடைய மனைவி பலவீனமானவள், எளிதில் உடைந்து விடக்கூடும். மனசுல நின்றுட்டே இருக்கும், சீக்கிரம் அதை மாற்ற முடியாது அவங்களுக்கு. கனம் பண்ணுங்கள், அலட்சியம் செய்யாதீர்கள், அவதூறாக நடத்தாதீர்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நம்ம நேசித்தோம், கல்யாணம் பண்ண போது எவ்வளவோ அன்பு கூர்ந்தோம். கனம் பண்ணுங்கள். உங்களுக்கும் வயசாகிற மாதிரி அவங்களுக்கும் வயசாகுது. சும்மா வேலையை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி பலவீனமாக இருக்கிறோமோ அவர்களுக்கும் அதுபோல பலவீனம் முதிர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இது ரொம்ப தாரக மந்திரம் மாதிரி வச்சுக்கிட்டணுங்க. சேர்ந்து செய்யணும், ஒருவர் புரிஞ்சுக்கணும், ஒருவருக்கு விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மன்னிக்கணும். இதெல்லாம் மாற்ற முடியாத கொள்கைகள், கோட்பாடுகள். அதுதான் குடும்பம். ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது தானே குடும்பம். குடும்பம்னா ஒருவருக்காக மற்ற எல்லாரும் வாழ்வது, ஒவ்வொருவரும் மற்ற எல்லாருக்காகவும் வாழ்வது, அதான் குடும்பம். குடும்பத்தில் மனைவியை அற்பமாக எண்ணாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. எங்கேயோ என்னைக்கோ நடந்ததையே சொல்லி 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 குத்தி குத்தி பேசாதீங்க. புரிந்து கொள்ளுங்கள், எளிதில் உடையக்கூடியவர்கள். கவனமாய் கையாளுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறது, உத்தம விதவைகளை கனம் பண்ணுங்கள். வேத வாக்கியத்தில் உத்தம விதவைகளை கனம் பண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களை கவனிப்பீர்களானால், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு புருஷனோடு வாழ்ந்தவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலேயும் தெய்வ பக்தியிலேயும் வளர்த்தினவர்கள், வீடு வீடாய் போய் கோள் சொல்லி திரிந்து சண்டைகளை மூட்டாதவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், அநேகருக்காய் ஜெபிக்கிறவர்கள், சபைக்கு தூணாய் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தம விதவைகள் என்று ஒரு கூட்டம், அவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, எல்லாரையுமே கனம் பண்ண வேண்டும் என்று. ஏற்கனவே நாம் அதை வாசித்தோம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2:17 எழுதியிருக்கு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. என்னை பார்த்து நீங்கள் எல்லாரும் முதலாவது நீங்கள் தான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று நான் காத்திருக்க கூடாது. மாறாக நான் தான் முந்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும், நானும் முந்திக் கொள்ள வேண்டும். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நாம் இப்படி செய்வதன் மூலமாய் ஒருவரை சந்தோஷமாய் அங்கீகரிக்கிறோம், கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். அவர்களுக்கு சரீர குறைபாடு இருக்கலாம், அவங்க ரொம்ப குட்டையாக இருக்கலாம், அவங்க ரொம்ப கருப்பாக இருக்கலாம், அவங்க ரொம்ப சொட்டையாக இருக்கலாம், அவங்களுக்கு எத்தனையோ குறைபாடு இருக்கலாம், அவங்க படிப்பில் கம்மியாக இருக்கலாம், அவங்க எளியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஜாதி பின்னணியத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் என்ன செய்யுங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவர்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வ சாயல் இருக்கிறது. அவர்களையும் என்னையும் படைத்தவர் ஒரே தேவனே, அவர்களையும் என்னையும் ஒரே இரத்தத்தினாலேயே இயேசு கிறிஸ்து கழுவி சுத்திகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதை செய்ய வேண்டும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, கர்த்தரின் ஊழியர்களை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். சங்கீதம், கர்த்தரின் ஊழியர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் செய்கிறவன் யார்? கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நிலைத்திருப்பான்? சங்கீதம் 15 எழுதப்பட்டிருக்கிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். 4வது வசனம், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை நாம் கனம் பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்கள். நான் வாசித்த பகுதியிலே
இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஆத்துமாக்களுக்காக விழிப்பாய் இருக்கிறவர்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய ஆத்துமாவுக்கு விழிப்பாய் இருப்பதில்லை. பொருளாதாரத்துக்கு மந்திரி இருக்கிறாரு, இராணுவத்துக்கு மந்திரி இருக்கிறாரு, நிதிக்கு மந்திரி இருக்கிறாரு, இல்லையா? பலவிதமான அமைச்சரவைகள், அமைச்சகம் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உங்களுடைய ஆத்மாவுக்கு விழிப்பாக இருப்பது யார்? கர்த்தருடைய ஊழியர்கள். கர்த்தருடைய ஊழியர்கள். அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா? ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாய் எண்ணுங்கள். வேதாகமத்தில் இங்கே மட்டும்தான் அப்படி எழுதியிருக்கு. ரெட்டிப்பான கனத்துக்கு அவர்கள் உரியவர்கள். 1 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்கள். இப்போ நான் ஒரு எம்எல்ஏயை கனம் பண்ணணும்னு சொன்னேன், ஒரு அதிகாரியை கனம் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் ஊழியர் அதைவிட கனம் பெற்றவர்கள். அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் தேவனை அறிந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். ஊழியர் யார்? அவர்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ரெட்டிப்பான கனத்திற்கு அவர்கள் பாத்திரவார்கள். ஆனால் 2 சேர் போட்டு உட்கார்ந்தாலும் உட்கார சொன்னாலும் ஒன்றில் தான் அவர் உட்கார முடியும். அதல்ல அர்த்தம். உங்கள் மனதில் தெரிந்திருக்க வேண்டும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி நம்ம பையங்கள்கிட்ட சில நேரம் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு அது ரொம்ப முட்டாள்தனமாக தெரிஞ்சிருக்கலாம். உன்னை பெற்ற தகப்பனை விட நான் முக்கியமானவன் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டதினால் அதை சொன்னேன். அவர்களை பிடித்து அவர்களை நிறுத்தி சொன்னேன், உன்னை பெற்ற தகப்பனை விட நான் உனக்கு ரொம்ப அதிக முக்கியமானவன். அவங்களுக்கு நான் பேசினது கோல்மாலா தெரிஞ்சிருக்கலாம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான். ரெட்டிப்பான கனத்திற்கு அவர்கள் பாத்திரவான்கள். தேவனுடைய வசனத்திலே உபதேசிக்கிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்கள். எப்பாப்ராதீத்து, இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கனப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அதிக கனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், தங்களுடைய ஜீவனையும் எண்ணாமல் பாடுபட்டவர்கள், மற்றவர்களுடைய குறைவிலே தங்களை போட்டு அதிகமாய் சேவை செய்தவர்கள், மற்றவர்களையே சிந்திக்கிறவர்கள், தன்னுடைய வியாதியிலும் மற்றவர்கள் வேதனைப்படுவார்களே என்று சிந்திக்கிறவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அதிக கனம் செய்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தீவை சேர்ந்த மக்கள் 10வது வசனம், அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஏற்றினார்கள். பியூபிலி என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலம் அந்த தீவுக்கு சொந்தக்காரர். அந்த மக்கள் செய்த ஒரு பெரிய விஷயம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:12-13 நீங்கள் குறித்து கொள்ளலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஊழியர்களுக்கு 12:13 சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். உங்களுக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் உங்களை விசாரணை செய்கிறவர்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள், அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? மதித்து நடத்த வேண்டும். மதித்து நடத்த வேண்டும். நாம் இப்படி செய்வதன் மூலமாய் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தரையே கனம் பண்ணுகிறோம். கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். யோசித்து பார்ப்போம், கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோமா? இந்த வார்த்தை, இந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறோம். முதியவர்களை, பெற்றோர்களை, எஜமான்களை, நம்முடைய சொந்த சரீரத்தை
கணவனை, மனைவியை, எல்லாரையும், கடைசியாக சொல்லுகிறோம், கர்த்தரின் ஊழியர்களை கனம் பண்ணும்போது கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம்.